எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். ஆன்மீக கதையில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம். இது என்னடா சுவாரஸ்யமான கதைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு நினைக்கலாம். கொஞ்சம் கேளுங்க. இதில் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அருணின்னு ஒரு முனிவர். இந்த முனிவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அவரே ஒரு சர்வகலாசாலைன்னு வச்சுக்கோங்களேன், பல்கலைக்கழகம். சில பேரை சொல்லுவோம் இல்லையா, இவரே ஒரு பல்கலைக்கழகம். அந்த மாதிரி அருணி முனிவர் ஒரு பல்கலைக்கழகம். அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இந்த அருணி முனிவர் ஆசிரமத்தில் ககோடகர் அப்படின்னு ஒருத்தர் பாடம் கற்றுக்க வந்தார். அந்த காலத்துலலாம் ஆசிரமத்தில் பாடம் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஏதோ கட்டணம்லாம் கட்ட வேண்டாம். ஆனால் சில சேவைகளை செய்யணும். அதாவது பூஜைக்கு பூ பறிக்கணும், அந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வைக்கணும், அந்த மாதிரி சில நியதிகள்லாம் உண்டு. ஆசிரமத்தை சுத்தம் பண்ணணும், நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற பலகை அது மாதிரி ஏதாவது இருந்தனா அதை சுத்தம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, நியதிகள் இருக்குது. இந்த ககோடகர் அருணியோட ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் வித்தையெல்லாம் கற்றுக்கிறார். அருணி முனிவர் திருமணம் செஞ்சுக்கல. ஆனால் ஒரு நந்தவனத்தில் ஒரு குழந்தையை பார்க்குறார், பெண் குழந்தை. இந்த காலத்துலேயும் விட்டுட்டு போகிறாங்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? குழந்தையை பெற்றுட்டு அப்படிலாம் விடக்கூடாது. ஆனால் அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க. எப்போ? ராமாயண காலத்தில். இந்த குழந்தையை பார்த்துட்டு அருணி முனிவர் எடுத்துக்கிறார். அந்த குழந்தைக்கு சுஜாதா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். அதை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நிறைய வித்தையெல்லாம். அந்த குழந்தைக்கு பெண் குழந்தை தான். இந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, பெண் குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும் அப்படின்னு. அந்த காலத்திலேயே அருணி முனிவரோட ஆசிரமத்தில் அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டவர் சுஜாதா. இந்த சுஜாதாவுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும். உடனே இவருக்கு தோணுது, ககோடகருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு. ககோடகருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். உடனே அவருக்கு குழந்தை உண்டாகிறது. சுஜாதாவுக்கு குழந்தை உண்டானவுடனே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அபிமன்யு எப்படி அப்படின்னு கருவறையில் கொட்டினான்னு, அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் அந்த திறமை உண்டு. 5 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைகளுக்கும் கேட்கும் திறமை உண்டு. அந்த என்ன கேட்குறாங்களோ அதை தங்களுடைய மூளையில் சேர்த்து கொள்வார்கள். அந்த 5 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்கும் உண்டு. அதனால தான் குழந்தை நம்ம வயிற்றில் இருக்கிறப்போ நல்ல விஷயம்லாம் கேட்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும், கெட்ட விஷயம்லாம் கேட்கக்கூடாதுங்க. நல்ல விஷயம் கேட்கணும். அப்போ தான் அந்த குழந்தை நல்ல விதமாக வளரும். சுஜாதாவும் விரும்பினான், நான் என்னோடய குழந்தைக்கு எல்லா கலைகளும் என்ன மாதிரியே தெரியணும்னு. அருணியுடைய ஆசிரமத்தில் வேறு வேறு வகுப்புகள், ஒவ்வொன்றுக்கும் வேதாந்தத்துக்கு ஒரு வகுப்பு, சித்தாந்தத்துக்கு ஒரு வகுப்பு, ஒருத்தர் ஒரு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அதாவது மாணவர்கள், ஒவ்வொரு மாணவரும் ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த சுஜாதா என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு மாணவர் வகுப்புக்கும் ஒரு நாள் போவாள். ஏன்னா இந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு, எல்லாம் கேட்டுக்கணும் அந்த குழந்தை அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வம்னு. ஒவ்வொரு நாளும் ஒரு வகுப்பு. இப்படி போகிறப்போ சுஜாதா தன்னுடைய கணவருடைய வகுப்புக்கே ஒரு நாள் போய் உட்காந்துக்கிறான், ககோடகரோட வகுப்பு. இங்கே தான் வேணை. அவரும் பாடம் சொல்லித்தரார், நல்லா தான் சொல்லித்தரார். ஆனால் நிறைய தப்பு பண்ணுறாரு. ஏன்னா அவர் சரியாக கற்றுக்கல. சில பேர் அப்படி தான், வித்தையை கற்றுக்கிறப்போ சரியாக கற்றுக்க மாட்டாங்க. அதனால் சொல்லித்தரப்பவும் தப்பாக சொல்லி தருவாங்க. இந்த சுஜாதாவுக்கு பொறுக்க முடியல. இந்த தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பு பண்ணின்றீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவருக்கா ஒரே கோவம் எகிறது. நீ எப்படி சொல்வேன், உனக்கு வேணும்னா இரு, இல்லைன்னா போ அப்படின்னா. அதே மீறி அவள் சொல்கிறா, நீங்கள் பண்ணுறது தப்பு. ஏன்னா அந்த வயிற்றில் இருக்க குழந்தை நீங்கள் சொல்கிற பாடமெல்லாம் கேட்குது, தப்பாக பாடம் சொல்லி தராதிங்க அப்படிங்கிற அவள். இவருக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆணவம் தலைக்கேறி, கோபம் தலைக்கேறி எட்டி உதைக்கிறார். அந்த வயிற்றில் எட்டி உதைக்கிறார். எவ்வளோ பெரிய வதை, தப்பு இல்லை இந்த மாதிரிலாம் செய்கிறது. எட்டி உதைக்கிறார். எட்டி உதைச்சிட்டு போகிறார் அந்த பக்கம். அப்போ அருணி முனிவர் சொல்கிறார், இவங்ககிட்ட இனிமேல் பேச்சே வச்சுக்காதுன்னு. ஆனாலும் ஒரு நல்ல பத்னி என்ன பண்ணுவான்னா, எப்படிப்பட்ட கணவராக இருந்தாலும் அந்த காலத்துலலாம் எப்போவுமே ஒரு பணிவு இருக்கும். இருந்தாலும் இந்த குழந்தைக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருக்காதான் அவள். இந்த குழந்தை பிறந்து வளர்றது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த ககோடகருக்கு சரியான புத்தி கிடையாது. ஒரு மாதிரி ஒரு பெண்ணையே எட்டி உதைக்கிறவர்னா எப்படிப்பட்ட புத்தி இருக்கிறவர்னு ஆகும். அவருக்கு செல்வம், தனக்கு பணம் நிறைய வேணும்னு ஆசை வருது. இப்படி இருக்கிறப்ப அருணி முனிவர் ஆசிரமத்துக்கு ஒரு அறிவிப்பு வருது, அரசர்கிட்டேருந்து. எந்த அரசர் தெரியுமா? ஜனகர். உங்களுக்கு தெரிஞ்ச ஜனகர் தான், சீதையோட அப்பா தான், மிதிலாபுரி ஜனகர் தான். என்னன்னா, என்னோட அரசவையில் வாங்கி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அவரோட வாதம் செய்கிறவங்க யாரும் அவரை
வாதத்தில் வென்று விட்டால் நான் நிறைய பணம் தருவேன் அப்படிங்கிறார். இந்த அருணி முனிவர் சொல்கிறார், எனக்கு உன்னோட பணமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இந்த ககோடகருக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஆசை. நான் போயிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறார். அப்போ அருணியும் சொல்கிறார் போகாதேன்ட்டு, சுஜாதாவும் சொல்கிறார் போகாதேன்ட்டு. சொன்னதை கேட்டால் தானே கேட்க மாட்டான். அதாவது தையல் சொல் கேளேல்னு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சுட்டாங்கப்பா எல்லாரும். பொண்ணு சொன்னால் கேட்கக்கூடாது அப்படின்னு. அது அப்படி இல்லை, தையல் சொல் கேள் ஏல். அதாவது பொண்ணு சொன்னால் கேட்டுக்கோ, நமக்கு வேண்டுங்கிற பொண்ணு சொன்னால் கேட்கணும், ஏல்னா அதுபடி நடக்கணும், கேள் ஏல். ஆனால் இவங்க எப்படி சொல்லிடுறாங்க, கேளேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. அது ஒரு நமக்கு வேண்டிய நம்மை பற்றிய சிந்தனை உள்ள ஒரு பெண்மணி சொன்னால் நாம் கேட்க வேண்டும், அப்பொழுது தான் நாம் உருப்படுவோம். அதற்கு இந்த கதையே ஒரு பெரிய உதாரணம். சுஜாதா சொல்கிறா போகாதேன்னு, இவர் கேட்டாரா, மீறி போயிட்டார். இவர் போனப்புறம்தான் சுஜாதாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை 8 கோணலாக பிறக்கிறது. அந்த 8 கோணலாக பிறக்கிற, ஏன்னா வயிற்றில் அடிச்சிட்டாங்கல்ல, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும், கரு சிதைச்சிருக்கும்ல, அத்தனை ஊனமும் சேர்ந்து பிறந்துக்குது அந்த குழந்தை. 8 கோணலாக பிறக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் அஷ்டாவக்ரர். இந்த அஷ்டாவக்ரரோட கதையை நாளைக்கும் தொடர்வோம். வணக்கம், நன்றி.